எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராகிய அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். லூக்கா 18:27. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய வசனங்களிலே ஒரு அற்புதமான வசனம் இந்த வசனமாகும். இந்த உலகத்திலே பணக்காரர்களாக, அதிக சொத்துக்களுக்கு சொந்தக்காரராக, செல்வ செழிப்பிலே மிதப்பவர்களாக, எப்படியாவது எளிதாக உழைக்காமல் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு செயல்படுவோராக அநேகர் செயல்படுவது உண்டு. அநேகருக்கு அந்த ஆசை உண்டு. சரி, ஒரு சிலர் கடின உழைப்பாலே இத்தகைய நிலையை அடைய பாடுபட்டு உழைக்கிறார்கள். இன்னும் வெகு சிலரே செல்வ பெருக்காலே ஐஸ்வர்யம் படைத்தவர்களாகிறார்கள். இது உலகத்தின் மக்கள் செயல்பாடு என்றால் இதிலே கிறிஸ்தவர்களின் நிலை என்ன? அவர்கள் மனதின் வாஞ்சை என்ன? குறிப்பாக கிறிஸ்தவ ஊழியர்களின் நிலை என்ன? சிலர் வேதத்திலிருந்து தங்கள் விருப்பப்படி சொல்லி உண்மை நிலையை மறைத்து போதிப்பதை பிழைப்பாக்கி அதனால் தங்கள் வளத்தை பெருக்கிக் கொண்டு வாழ்கிறார்கள் என்றால் அது உண்மைதான். உதாரணமாக ஆபிரகாமை ஐஸ்வர்யத்தை பெற்றவர் என்று கூறுவார்கள், போதிப்பார்கள். ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று விசுவாசித்து இடம் தெரியாத இடத்துக்கு சென்றானே, அதற்கு ஆயத்தமா? அவன் பஞ்சத்திலே வருத்தப்படுத்தப்பட்டானே, அதை அறிந்து அதன்படி வாழ யார் ஆயத்தமாக இருக்கிறார்கள்? ஒரே இடமல்ல, சொன்ன இடத்துக்கெல்லாம் அலைந்து திரிந்தானே, அதே போல அலைய நமக்கு மனம் உண்டா? மச்சி பாவப்பட்ட வீட்டிலே வாழ்ந்தவனுக்கு ஒரு வீட்டை கூட கட்ட விடாமல் பிரித்து மீண்டும் போட வேண்டிய கூடாரத்திலே வாழ வேண்டும் என்று வழிவகுத்த ஆண்டவரை நம்பி செயல்பட்டானே, நம்பி செயல்பட ஆயத்தமா? 10 மாதம் காத்திருக்க வேண்டியதற்கு பதிலாக 25 ஆண்டுகள் காத்திருந்தானே. காத்திருப்பதிலே நாம் எவ்விதமாக போதிக்கப்படுகிறோம்? ஆண்டவர் ஆகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்தவன் தொடர்ந்து 100 ஆண்டுகளாக விடாப்பிடியாக விசுவாசத்திலே வல்லவன் ஆனான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவன் தன் ஐஸ்வர்யத்தை ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்வோம், 4 ராஜாக்களை முறியடித்த 318 பேரை கொண்ட படை மக்களை அவன் நம்பவும் இல்லை. தன்னையும் நம்பவில்லை, தன் மகனையும் நம்பவில்லை. ஐஸ்வர்யத்தை போதிக்கும் கிறிஸ்தவன் இதற்கு ஒப்பாக வாழ, பரதேசியை போல வாழ உன் வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு உண்டா? வேத வசனம் திட்டவட்டமாக கூறுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் வேறாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே கூறுகிறார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதாயிருக்கிறது. இத்தகைய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் மக்கள் நரகத்தையே நோக்கிய பயணிகளே. மாறாக மேலான வாழ்வை வாழ எந்த மனிதனாலும் கூடாது என்பது உண்மை. ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், என்னாலே கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஆகவே நாம் ஆண்டவரை பார்த்து கூற வேண்டியது, ஆண்டவரே என்னாலே கூடவே கூடாது. அது உண்மைதான். ஆனால் தேவனே, உம்மால் மாத்திரம் கூடும் என்ற வாக்கை அருளிய அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் வாழ்வில் நீர் வாரும் வாழ்வை பொறுப்பேற்கும் ஆண்டவராக என்னிலே செயல்படும் நீர் உம்முடைய நாமத்தை என்னிலே மகிமைப்படுத்தும் என்று அர்ப்பணிப்போமானால் நாமும் ஆண்டவருடைய வார்த்தைப்படி தேவனாலே எல்லாம் கூடும் என்பதற்கு சாட்சிகளாக ஜீவிப்போம். ஆண்டவர் அந்த மேலான கிருபையை நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். God bless you.